இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் இந்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, நம் ஆராதனையில் புதிதாக வந்திருக்கிற சகோதரி சத்யா அவர்கள் அவங்க குடும்பத்தையும் அன்போடு வரவேற்போமாக. ஆரம்ப வசனம் 1 பேதுரு 1 வசனம் 8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுதோ அவரை தரிசனம் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசமும் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிரந்தரமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்தது. ஆராதனை முறைமை திரையிலே காணும்படி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கீழ்காண ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தனமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏததால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமீன். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவள்ளம் பற்றிய சொல்லிய வார்த்தைகளவான, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளின் பெரிய கற்பனை, வேறு ஒன்றும் இல்லை என்றார். உன்னத துதி பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக. சுருக்க ஜெபம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. வல்லமையான ராஜாவாகிய தேவனே, உம்முடைய ஒரே புத்திரனாகிய இயேசு கிறிஸ்துவை மிகுந்த ஐயோமோடு பரலோகத்தில் உள்ள உம்முடைய ராஜ்யத்துக்கு உயர்த்தினீரே. நாங்கள் திடம்படி எங்களை விட்டு விடாமல் பரிசுத்த ஆவியானவரை எங்களிடத்திலிருந்து அனுப்பி எங்களை தோற்றவும் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து முன்னே சென்று இடத்திற்கு எங்களையும் உயர்த்தவும் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியோடு ஒற்றுமையிலே உம்மோடு கூட வாழ்ந்து ஆட்சி செய்கிறார். இப்பொழுதும் என்றென்றும் ஒரே தேவனாக இருக்கிறார். ஆமீன். சபையர் எல்லோரும் அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பாடம் அப்போஸ்தலர் 1 வசனம் 6 தொடங்கி 14 பக்கம் 161. இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பாடம் அப்போஸ்தலர் 1 வசனம் 6 தொடங்கி 14 பக்கம் 161. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலேயே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது.
உங்களுக்கு அற்புததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி புத்திரந்திலும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர்கள் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிர எடுத்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வளர்ந்திருந்தவர்கள் 2 பேர் அவர்களுடைய நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளிப்போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிராணமாய் தூதத்திலிருக்கிற ஒலியுமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பார்த்தொலோமேயாவும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோவும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாம் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்களுடைய சகோதரியும் கூட ஒருமனப்பட்டு ஜெபித்திட்டு வேண்டுதலென்று தரித்திருந்தார்கள். இது கடவுளுடைய வசனம். சபையோர் எல்லோரும் எழுந்து நிற்கவும். இப்பொழுது சங்கீத பாடம் வாசிக்கப்படும். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் வசனம் 1-10 வரை மாறி மாறி வாசிக்கப்படும். பக்கம் 710. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 68ஆம் சங்கீதம் வசனம் 1-10 வரை மாறி மாறி வாசிக்கப்படும். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதற உண்டு. அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீதிமான்களே, தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவிகளுக்கு நியாயமும் விசாரிக்கிறமாயிருக்கிறார். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவர் வெளியிலே நடத்த வருகையில் தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இழந்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. சபையோர் எல்லோரும் அமருங்க. இன்று வாசிக்கப்பட வேண்டிய புதிய ஏற்பாட்டின் பாடம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 12-14 வரை, தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் வசனம் 6-11 வரை,
1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 12 14 வரை, தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் வசனம் 6 11 வரை, பக்கம் 321. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அதிகாரம் 5 வசனம் 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராகியபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்ந்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அளித்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இது கர்த்தருடைய வசனம். சபையில் யாவரும் நின்று துதி பாடலுக்கு அழைக்கப்படுவோம். ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்பான தேவனே, இதோ இதுவரையில் எங்களை வழி நடத்தி வந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ மாலை நாங்கள் இந்த கடந்த ஒரு வாரத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே அப்படியே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இதோ உங்களுடைய கிருபையினால் வயலில் பிறந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. இதோ ஆண்டவரை உம்மை ஆராதிக்க கொடுத்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் யாவரையும் இந்த இடத்துல கூட செய்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் சிறு கூட்டமாக இருக்கலாம், ஆனாலும் நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நன்றி அப்பா. தொடர்ந்து அப்படியா இந்த புதிய ஆராதனைகளை வழி நடத்த எங்களோடு தாமே நீர் இருக்கிறாப்பா. இதோ உம்மை முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்க அப்படியா எங்களை வழி நடத்த நீர் நல்லவராக இருக்கிறீர். தேங்க்யூ. இந்த வேளையில் கூட கைகளை தட்டி உற்சாகத்தோடு தேவன் நல்லவர் என்று, இயேசு நல்லவர் என்று, அவர் என்றென்றுமே மாறாத தேவன் என்று பாடுவோம்.
அவர் நல்லவரே, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். ருசி பார்த்தவர்கள் சொல்லுமா, நீர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறீங்க ஆமென். என் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதோ நான் நினைத்து பார்க்க கூடாத காரியங்களை என் வாழ்க்கையில செய்த தேவனாய் இருக்கிறீங்க. இதோ உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்க இல்லப்பா. இதோ உம்முடைய தயவு இல்லாமல் இன்று நாங்கள் இந்த இடத்துல நிற்கல. இதோ உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன பாடுகளை நாங்கள் கடந்தாலும், நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு எப்பொழுதும் அப்பா இதோ நாங்கள் எல்லா காரியத்திலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீர் எங்களுக்கு இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, இதோ நீர் மரித்தீர், ஆனாலும் உயிர்த்தீர். மீண்டுமாய் ஆண்டவரே எங்களுக்காக வந்தீர். ஒருவேளை அப்பா நீங்க வரலனா இன்று நாங்கள் இங்க நிற்க முடியாது. இதோ உம்மோடு ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற நிச்சயத்தை எங்களால் பெற்றிருக்க முடியாது அப்பா. நீர் எங்களை ஜெயம் கொள்ள வைத்தீர் எல்லா காரியத்திலையும். நீர் மீண்டுமாய் வருகிறதுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உம்மோடு ஆண்டவரை நாங்கள் எடுத்துக்கொள்ள. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 உலகத்தை வரும் பாயா, சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வரும் பாயா, உலகத்தை வெறுத்து உலகத்தில் வெறுத்து இயேசுவின் ஓடி வருவாயா. அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அடைத்திடவே பாடல்கள் பாட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பாட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை
தரித்திருந்தேன். அவர் சித்தம் நிறைவேற்று முடிவு பரிந்தம் அவரில் நிலை நிற்க வேலனை பெற்றுக்கொள்வேன். முடிவு பரிந்தம் அவரில் நிலை நிற்க வேலனை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 சென்றவர் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. நன்றி தகப்பனே. இதோ நீர் மீண்டுமாய் வருவீர் என்ற உறுதியோடு நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வருகைக்காக தகப்பனே நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இதற்கான பாத்திரர்கள் நாங்கள் அல்ல, ஆனாலும் நீர் எங்களை தான் தேர்ந்தெடுத்தீர். நாங்கள் குழியில விழுந்தாலும் நீர் எங்களை மீண்டுமாய் எழுப்பினீர். உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துவோமா. அவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். நீர் என் வாழ்க்கையில வேண்டும் என்று சொல்ல ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். இதோ அப்பா, உம்முடைய கமண்டத்தை ஈர்க்க ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி தகப்பனே. உமக்கு ஊழியம் செய்ய பாத்திரர்களா என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வானங்கள் சொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தைகள் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே மீண்டுமாய் சொல்வோமா. வானாதி வானம் கொள்ளாதவரே, வார்த்தைகள் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen.
Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. எதிர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்ணீர்களை கிருப வேண்டுமே எப்போதும் என் அருகில் நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே பரலோக கவனத்தை எதிர்க்க வேண்டுமே அப்பாவும் Hallelujah, hallelujah. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே நீர் போதும் விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுகந்திரமே வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே
ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன். ஆண்டவரே, வேறொன்றுமே என் வாழ்க்கையில வேண்டாம். நீர் மாத்திரம் எனக்கு போதும். நீர் மாத்திரம் போதும் அப்பா. ஆண்டவரே, இதோ உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்பா. ஆண்டவரே, ஏன்னா நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க அவங்களுக்காக. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகை நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஏற்க வேண்டுமே, அப்பா உன் கண்களை கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகை நீர் வேண்டுமே. அவரை நோக்கி நீர் சொல்லுவோம். வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறும் ஆண்டவரே, இந்த உலகம் சுதந்திரம் மகிழ்ந்தது அல்ல அப்பா. ஆண்டவரே, இது போலியானது, இது அழிந்து விடும். ஆனால் உம்முடைய சமூகம் அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது. அது எப்பொழுதும் அழியாத அப்பா. இதோ உம்மோடு வாசம் செய்கிறவங்க ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, இதோ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் யாரும் ஆண்டவரே என்றென்றைக்கும் ஆண்டவரே உம்மோடு அரசாழ்வார்கள் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது அப்பா. உம்முடைய முகத்தை காண்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வேணும் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் நிரந்தரமற்ற இந்த உலகம் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இதோ எங்களுடைய கவனம் ஆண்டவரே ராஜா, எங்களுடைய நோக்கமானது ஆண்டவரே ராஜா பூமிக்குரியவைகளை அல்ல ஆண்டவரே, மேலானவர்களை நாடாண்டவரே. இந்த வேளையில உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து கொள்ளுங்கள். நீர் எங்களோடு இருக்கிற தேவன், நீங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதோ எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்படியே அசைவாண்டிருந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிரசன்னத்தை உணர செய்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு வாசம் செய்கிறீர். எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாரும் ஆண்டவரை வாசம் செய்கிறீர். எங்களுக்குள்ளார கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். இது இந்த ஒரு நாள் மாத்திரமல்லப்பா, எங்கள் வாழ்க்கையில எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா நிமிஷங்களும், எல்லா வினாடிகளும் கூட தகப்பனே அது உமக்குரியதாக இருக்கிறது. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுதும் உம்மை உயர்த்த ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, உம்மை தாழ்த்துவதற்காக நாங்கள் அல்ல, உம்மை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்கிறவர்களாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சனங்களாய், எப்பொழுதும் அப்பா உமக்கு முன்பதாக ஆண்டவரே நிலைத்திருக்கிறவர்களாய் நீர் எங்களை வழி நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையை வழி நடத்துங்க தகப்பனே. யார் மேல நாங்கள் நம்பிக்கை வைக்கலப்பா ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மேல நாங்கள் நம்பிக்கை வைக்கல, உங்க மேல வச்சிருக்கோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்க தான் வாக்கு மாறாதவரா இருக்கு. நீர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கு. எங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களை நீர் குறித்து வைத்திருக்கிறீர். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், நீர் அவைகளை நிறைவேற்றி முடிப்பீர் என்று. நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க தகப்பனே. பிரசங்கத்தை கேட்க முடியாது, அது எங்கள் காதுல வாங்குறதா மாத்திரமில்லாமல் அது எங்களுக்குள்ளார போய் எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே வேலை செய்கிறதா இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ நாங்கள் நடந்து போகும் பொழுது அப்புறம் ஆண்டவரே, இதோ நாங்கள் கால் மிதிக்கிற இடமெல்லாம் உம்முடைய மகிமையை காண கிருபை செய்ய தகப்பனே. அறியாதவர்கள் அப்பா அநேகராய் இருக்கிறார்கள். நீர் எங்களை அறிந்து கொண்டீர். உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய நாமத்தை எடுத்து சொல்ல நீர் எங்களை அறிந்து கொண்டீர். அதற்காக எனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கவனமாய் கேட்கவும் அப்படியாய் செயல்படவும் ஆவியானவரே நீர் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து எங்களுக்கு விலகாததும் எட்டாதமான காரியத்தை எங்களுக்கு புரிய வேண்டும்.
இன்று வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 11 முடிய பக்கம் 153. இன்று வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 11 முடிய பக்கம் 153. உடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு துதி உண்டாவதாக. இயேசு இவர்களை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுதும் நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களை நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்து வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி உண்டாவதாக. சபையார் அமரவும், ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் உன் வார்த்தையிலிருந்து நம்ம தயனிக்க போதும் நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. உங்கள் சத்தியங்களும் உங்கள் உண்மைகளும் உங்கள் வார்த்தை மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம். ஆமீன். சோஸ்டம், இன்னைக்கு ஒரு தலைப்பு, சம்மனோட தலைப்பு வந்து லிஃப்டட் ஐஸ் சென்ட் லைஃப். அது தமிழ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்களேன். லிஃப்டட் ஐஸ் சென்ட் லைஃப். கண் நோக்கி மேலே பார்த்து சென்ட் லைஃப், அதாவது உங்கள் வாழ்க்கையை வந்து ஊழியத்துக்காக அனுப்புறது. ஓகே, அது தட்ஸ் த கான்டெக்ட்ஸ் ஆஃப் வாட் வி, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்குறோம்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6லேருந்து 12, அதே நேரத்தில் யோவான் 17ஆவது அதிகாரம். இப்போ சுவிசேஷ வசனத்தை நம்ம அதை கேட்டது. ஓகே, ஒரு விஷயம், ஒரு மலேசியனாக இவ்வளோ வருஷமாக, நான் 37 வருஷமாக ஒரு மலேசியனாக இருக்கேன். மற்ற நீங்களும் நிறைய பேர் ஓல்டர் தென் மீ. ஓகே, ஸோ ஒரு விஷயம் நான் கண்டது இது வரைக்கும், அதாவது என்னன்றா, ஒரு மலேசியனாக நம்ம இருக்கோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயம், குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பார்த்து குறித்து நம்ம என்ன நம்மளோட குணம் என்னவா இருக்குன்றால் காக்கிறது, வெயிட்டிங். நம்மளுக்கு வெயிட்டிங்னா இந்த காக்கிறது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு விஷயமா ஆயிடுச்சு. என்னது, ஒரு நார்மல் திங். ஓகே, வெயிட்டிங் ஹஸ் பிகம் அ நார்மல் திங் ஃபார் அஸ் டுடே. இது என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நம்ம டிராஃபிக் லைட்டில் போயிட்டு என்ன செய்கிறோம்? யார் டிராஃபிக் லைட்டர்? சோப்புனா ஹந்தாம் புருகி யார் சொல்லியிருக்கீங்களா? பீட்டர் தெரியும், அவர் எல்லாமே தலைகீழ இருக்கு அவருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ வெயிட்டிங், டிராஃபிக் லைட் கிட்ட நம்ம வந்தோன்னா என்ன முதல்ல செய்யணும்? சோப்பு கலராக இருந்துச்சுன்னா வி ஸ்டாப். ஓகே, காடி இருக்கோ இல்லையோ, டிராஃபிக் லைட் சோப்புனா என்னது? திருப்பி சொல்லுங்க, ஜேபிஜே இது திருப்பி போவோம். berhenti, சோப்பு கலர்னா berhenti, jangan pergi laju. ஓகே, காடி இருக்கோ இல்லையோ வி ஸ்டாப். ஓகே, அது நம்மளோட குணம், வி ஹேவ் டு ஸ்டாப். அது வெயிட்டிங். ரெண்டாவது, கிளினிக் ஹாஸ்பிட்டல் நம்ம போதும், அப்பாயின்மெண்ட் 10 மணின்னு சொன்னால் நம்ம எத்தனை மணிக்கு டாக்டரை பார்க்குறோம்? பாதிக்கப்பட்டவங்க சொல்லுங்கள். 10 மணிக்குன்னு சொல்கிறாங்க, 10:30 மணிக்கு ஓ 12 o'clock. கவர்மெண்ட் கிளினிக் ஹாஸ்பிட்டல் பண்ணிங்கன்னா
இங்கே 8 மணிக்கு போய் நின்றா கூட உங்களுக்கு ஆஃப்டர் 2 hours தான் உங்களை பார்க்குறாங்க. ஸோ திஸ் இஸ் வெயிட்டிங். நம்ம அதுலேயும் வெயிட் பண்ணுறோம். மூன்றாவது விஷயம், சாப்பிட போதும் இந்த ஃபுட் கோர்ட்டில் எங்கேயாச்சும் நம்ம போய் சாப்பாடு வாங்க போதும் நம்ம அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், வெயிட் பண்ண போதும் நம்ம கேட்க போதும் என்ன சொல்கிறாங்க, 5 நிமிஷத்தில் கொடுத்துருவோம் சாப்பாடு. ஆனால் அந்த 5 நிமிஷம் எத்தனை நிமிஷமாக ஆகுது, 15 minutes 10 minutes ஆகுது. ஸோ இந்த வெயிட் பண்ணுறது வந்து இட்ஸ் நார்மல் ஃபார் அஸ். நம்மளுக்கு இது வந்து நம்ம பில்டின் சிஸ்டம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதே நேரத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன என்றால் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன். ஒருத்தருக்கு நம்ம ஒருத்தருக்காக நம்ம வெயிட் பண்ணுறது. எப்படின்னா இப்போ 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லுவோமே, 10:30 மணிக்கு. நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட் 10:30 மணிக்கு, நான் லேட்டாக தான் போனேன், பரவாயில்ல, அது ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ஓகே, 10:30ன்னு வச்சுக்கோம். கால் பண்ண போதும் அந்த அந்த பர்சன்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், தோ ஆன் த வே ஐ எம் ரீச்சிங் ஆல்ரெடி. 10:30 மணின்னு சொல்லி 11 மணின்னு வச்சுக்கோம். 11 மணிக்கு ஃபோன் அடிக்க போதும் பார்க்கிங், ஐ எம் ஆல்ரெடி ஹியர் பார்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே அந்த பார்க்கிங் வந்து எங்கே இருக்கும்னா வீட்டில் தான் இன்னும் இருக்கும். அப்போ தான் ஸ்லீப்பரை போட்டு வெளியாகும். ஓகே, ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குது. திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ் ஆன் இன் லைஃப். ஓகே, ஸோ இன்றைக்கி குறிப்பாக நம்மளோட என்னோட பிரசங்கம் என்ன என்றால், ஃபார்ம் வி ஆர் இங்கே காணா போச்சு. ஓகே, வி ஆர் பீப்புள் ஹூ வெயிட். நம்ம என்ன காக்கிறவங்களா இருக்கோம் நம்ம. அதே நேரத்தில் ஜீசஸ் கால்ஸ் அஸ் ஃப்ரம் வெயிட்டிங் டு மிஷன். இன்னைக்கு குறிப்பாக இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு நம்மளுக்காக நம்மளை என்னத்துக்கு கூப்பிட்டுருக்காரு அதை நம்ம பார்ப்போம். வி ஆர் கோயிங் டு லுக் அட் இட். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த காக்கிறது நம்மளுக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதில் தேர் சம்திங் ஹியர். ஏனென்றால் நம்ம எப்போவுமே என்ன செய்கிறோம், கடவுள்கிட்ட ஆன்சர் கேட்குறோம். எப்போவுமே எங்களுக்கு ஒரு பதில் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்குறோம். எப்போ என்னை சுற்றி விஷயங்கள் மாறும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். என்னோட வாழ்க்கை எப்படி மாறும், இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அன்னாடும் நம்மளோட ஜெபம் மூலியமாக இதான் நடக்குது. இதே கேள்வி தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் இயேசு கிட்ட இப்போ கேட்குறாங்க. யார் கேட்குற? The disciples are asking Jesus now. அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, இயேசு இப்போ என்னது எங்கே போகிறாரு, நசிலமா சாப்பிட போகிறாரா, எங்கே போகிறாரு, பரலோகத்துக்கு போகிறாரு. ஸோ அவர் பரலோகத்துக்கு போதும் அந்த வார்த்தை என்னது முதல்ல சொன்னீங்க, பரமெண்டு. ஓகே, பறவை வேண்டது, தட் மீன்ஸ் இஸ் இப்போ தான் வராதுமா, பரவாயில்ல, எசென்ஷன்னு வச்சுக்கிறேன்னு, எசென்ஷன். ஸோ இஸ் கோயிங் அப். ஓகே, அவர் அங்கே போதும் இங்கே அவர் சொல்லிட்டாரு, அவர் சீசல்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் திருப்பிட்டோம் எங்கள் அப்பா கிட்டே திருப்பி போவேன். ஸோ நான் போனோடனே தென் ஐ வில் சென்ட் சம்படி, அதாவது நான் இன்னொரு ஆளை அனுப்புவேன். அது யாருன்னா நம்ம ஆவியானவர், அவர் மூலியமாக உங்களோட அசைவாடுவாருன்னு சொல்லிட்டார். எப்போ அந்த நேரம் நடக்க போதும், இயேசு மறுபடியும் அசைன் பண்ணி போதும், அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இயேசு கிட்ட. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, லார்ட், are you at this time going to restore the kingdom of, are you going to restore the kingdom? இயேசு கிட்ட என்னத்தை கேட்குறாங்க பாருங்க. நீங்கள் இப்போ நீங்கள் போகிறீங்களே, இப்போ நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் புதுசாக ஆக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 3 வருஷமாக இயேசு கூட ஊழியம் செஞ்சு இயேசு சொல்லிட்டாரு என்னத்தை எதிர்பார்க்கணும்னு. இப்போ அவங்க குருட்ட கேள்வி கேட்குறாங்க. எங்கே இயேசு போதும், ஏன் இது மாற்ற போகிறீங்களா கடவுளே அப்படின்னு. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கான்டெக்ட், ஐ மீன் இந்த நம்மளுக்கு புரியுற மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இயேசுவே உண்மையிலே இது நடக்க போதா இல்லையா, மாற்றங்கள் வரப்போதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, கிவ் மீ கிளாரிட்டி, எனக்கு இது உண்மையாக காமிங்க, கிளியராக இருக்கா, இஸ் திஸ் வாட் நாங்கள் எதிர்பார்க்கணுமா, எங்களுக்கு டைம் சொல்லுங்க, இது இஸ் இட் த டைம். ஏன்னா இதெல்லாம் ஏன் அவங்க கேட்குறாங்கன்னா, தே வாண்ட் டு கண்ட்ரோல் த சிச்சுவேஷன். அந்த அந்த நடக்கிற விஷயத்தை தே வாண்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் தே வாண்ட் டு கண்ட்ரோல் த சிச்சுவேஷன். நம்மள மாதிரி இல்லை. ஏன்னா அது நம்மளும் அப்படி தான். வி ஆர் ஆல்சோ த சேம் திங். நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை.
நம்மளுக்கு என்ன வேணும்னா குறிப்பாக டக் 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 ஆன்சர் வேணும். ஆன்சர் இல்லையா எங்கே போவோம்? இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, சாட் ஜிபிடி, சிரி, சொரக்கா, உப்பு இல்லை, அதெல்லாம் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஆஸ், அது ஆன்சர் கொடுக்குது. இட் இஸ் கிவிங் யூ ஆன்சர்ஸ். ஸோ அந்த கேள்வி மாதிரி தான் இப்போ அவங்களும் கேட்குறாங்க இயேசு கிட்ட. ஆனாலும் இயேசு என்ன செய்கிறாருன்னா, அவரு ஒரு புது ஆன்சரை கொடுக்குறாரு. அவங்க எதிர்பார்த்த ஆன்சர் கொடுக்கல, ஆனால் ஒரு ஒரு புது விஷயத்த சொல்கிறாரு அவங்க கிட்ட. என்ன சொல்கிறாருன்னா, அவர் டைம் கொடுக்கல, டேட் கொடுக்கல, இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு புது ஊழியத்தை கொடுக்குறாரு. தட் மீன்ஸ் இஸ் கிவிங் them a mission. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. He tells them, it is not for you to know the times or dates when and what will happen. அதாவது இது மசாலா ஜங்கன் சேபோலா பேசிக்லி. இந்த டைம், இந்த டேட், இதெல்லாம் வந்து you no need to stress about this. உனக்கு என்ன முக்கியமோ, என்ன முக்கியம் இந்த நேரத்தில், கடவுள் நம்மளுக்கு ஒரு 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 மிஷனை கொடுத்துருக்காரு, ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காரு உனக்கு, நீ அதை நோக்கி நீ அதை பாருன்னு சொல்கிறார். அதே நேரத்தில் இதை சொல்லி முடிச்சோன்னு அவர் சொல்கிறாரு, நான் கடவுள்கிட்ட மறுபடியும் போனோடனே உங்களுக்கு ஒரு புது பவர் கிடைக்கும். அந்த பவர் என்னன்னா, ஆவியானவர் மூலியமாக உங்களுக்கு இந்த பவர் கிடைக்கும்னு சொல்கிறாரு. and you will be my witnesses. எனக்காக நீங்க ஒரு அடையாளமா இருப்பீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. யாருக்காக? இயேசு கிறிஸ்துக்காக ஒரு அடையாளமா இருப்பேன்னு சொல்றாரு அவர். you will be my witnesses. நான் சொன்ன மாதிரி, in other words, Jesus is saying, don't focus on things around you. எப்ப நான் என்ன செய்யணும், focus on what, நான் என்ன செய்யணும், எப்ப இது நடக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்காது. நான் என்ன செய்யணும், ஃபோக்கஸ் ஆன் வாட். அதுதான் சீஷர்கள்ட்ட சொல்றாரு. ஃபோக்கஸ், தி டிசைபிள்ஸ்ட்ட சொல்றாரு, ஃபோக்கஸ் ஆன் வாட், நாட் லுக்கிங் ஃபார் ஆன்சர்ஸ், பட் ஜீசஸ் கிவ்ஸ் them an assignment. இப்போ வந்து யூ டோன்ட் வரி அபவுட் ஆன்சர்ஸ், நான் சொல்றதை நீ கேளு, அதை நோக்கி நீ போ அப்படின்னு சொல்லுது. ஐ கிவ் யூ an example. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் எப்படி இந்த சிச்சுவேஷன். இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ண போதும் யூ அந்த போர்ட்டலில் போயிட்டு, ஆன்லைனில் போயிட்டு, யூ வில் வெயிட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த இது பஃபர் பண்ணும், அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், நீ ஃபெயிலா இல்லையான்னு நம்மளுக்கு அந்த வருத்தம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆன்சர், ஸோ அதே நேரத்தில் அந்த ஸ்டூடெண்ட் வில் டூ வாட், வில் மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பயமாக இருக்குது, என்ன நடக்க போகுது, ஃபாஸ்ட்டாக ஃபெயிலான்னு தெரில, எங்கள் அப்பா என்ன செருப்பால் அடிக்க போகிறாரு, இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் அந்த ஃபீலிங்ஸ் வில் கோ ஆன். ஓகே, அந்த நேரத்தில் அவங்க அம்மா உள்ளுக்கு வராங்க. த மதர் கம்ஸ் இன். அவங்க அம்மா இதெல்லாம் நடக்கிறது பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட், த சன் இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன 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 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பயப்படாத, வேற நீ வெளியே வா, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பயப்படாத, அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனாலும் எங்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வெயிட் பண்றதை விட்டுவிட்டு நீ போய் அடுத்த எக்ஸாமுக்கு படி. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் தேவையா? அப்படி சொன்னால் என்ன நினைப்போம், எங்கள் அம்மா லூஸா இல்லை நான் லூஸா அப்படின்னு நம்ம யோசிப்போம். நான் என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே என்ன நடக்குது? ஓகே, அந்த மாதிரி தான் ஆன்சர் இயேசு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சீஷர்கள்கிட்ட. இஸ் இன்வைட்டிங் them, அவங்கக்கிட்ட சீஷர்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் he is inviting them not to wonder what God is going to do, but to be part of what God is going to do. என்ன நடக்க போகுது அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஆனால் யூ கம் பி பார்ட் ஆஃப் வாட் காட் இஸ் கோயிங் டு. நீ வந்து கடவுளோட உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கார, அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணு. யூ டோன்ட் வரி அபவுட் ஹவ் அண்ட் ஆல் திஸ், டோன்ட் வரி அபவுட் தட். ஃபோக்கஸ் ஆன் வாட் காட் இஸ் ஆஸ்கிங் யூ டு டூ. நாட் ஃபார் யூ டு நோ, but you will be my witnesses. The truth, curiosity calling from waiting to witnessing. இதுதான் இன்னைக்கு கடவுள் நம்மளை அந்த சீஷர்கள் கிட்ட சொல்றாரு. So that is the first point. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்றால், இங்கே எசென்ஷன், இயேசு மறுபடியும் இங்கே போறாரு, ஆவியானவர்கிட்ட போறாரு, கடவுள்கிட்ட போறாரு. நான் சீலாப்பா ஆவியானவர் இஸ் கோயிங் பேக் டு ஹிஸ் காட். அவர் கடவுள், அவர் அப்பாட்ட மறுபடியும் போறாரு. ஸோ அங்கே போகும்போதும் எசென்ஷன். ஓகே, ஸோ இது எங்கன்னா அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம்.
இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு, சீஷர்கள்கிட்ட சொல்லிட்டு அவர் சொர்க்கத்துக்கு போதும் இப்படி தான் இருந்துச்சு. இது நான் செய்யல, இது சேட் ஜிபிடி கிட்ட சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி இந்த வசனத்தை கொடுத்து நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி படம் வேணும்னு. சேட் ஜிபிடி டிட் திஸ். இது நான் செய்யல. ஐ மஸ்ட் கிவ் கிரெடிட் டு சேட் ஜிபிடி. அது பாருங்க எப்படி இருக்காங்க, யார் சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, இயேசுவோட டிசைபிள்ஸ். ஓகே, அண்ட் ஜீசஸ் இஸ் கோயிங் அப். ஓகே, ஸோ அவங்க இயேசு கிறிஸ்து மறுபடியும் மேலே போகும்போதும் அவங்க வானத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவ பப்பரப்பேன் ஆன வாய் பொழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க இது நடக்க போதும் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் அப்படி நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு அந்த நேரத்தில் இவர் இங்கே போகிறாரு அந்த மாதிரி நோக்கம் வரும். ஓகே, இவர் போயிட்டு திருப்பி வருவாரா, இல்லை போகிற மாதிரி போயிட்டு அப்படியே ஓயம் காமிச்சிட்டு திருப்பி வந்துடுவாரா, அந்த மாதிரி அந்த சீஷர்கள் வில் பி திங்கிங். நான் தான் இருந்தேன்னா நானும் யோசிச்சிருப்பேன், இவர் எப்படி போகிறாரு, வளைஞ்சு போகிறாரா, எப்படி போவாரா, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் அந்த நோக்கம் இருந்திருக்கும். கன்ஃபியூஸ்ட், ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும், என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம்னு. ஸோ இது நடக்க போதும் இதெல்லாம் அவங்க நோக்கி இயேசுவை பார்க்க போதும் இயேசு போயிட்டாரு மேலே, அங்கே ஒன்றும் இல்லை, இன்னும் உட்காந்து அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, யார் வர்றான்னு நினைக்கிறீங்க? யார் வந்திருக்கா அந்த வசனத்தில்? தேவதூதன் வந்து என்ன கேள்வி கேட்டாரு? ஏன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சுடா பருக்கிமா அப்பா லக்கிமா தேங்கோ, why are you still looking up there? Why are you still standing here looking into the sky? அதாவது என்ன சொல்றாருன்னா, அதான் போயிட்டார்ல, so what next? இதுக்கப்புறம் என்னது? அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க அங்கே நின்றுட்டு இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அந்த தேவதூதன் வந்து ஒரு கொரெக்ஷன் சொல்லுது, ஹீ இஸ் ஆல்ரெடி கான், போயிட்டாரு. ஓகே, டோன்ட் ஜஸ்ட் ஸ்டாண்ட் தேர், அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காத மண்ணு, போயிட்டு டூ சம்திங் தட் யூ ஹேவ் கிவன், உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ போய் செய்யின்னு சொல்கிறார். அதுதான் இஸ் டெல்லிங், ஹி ஆல்ரெடி டோல் யூ, அதான் சொல்லிட்டாரு ஆன்சரை, உனக்கு ஊழியத்தை கொடுக்குறேன், கோ அண்ட் டூ. இதுக்கப்புறம் பப்பரப்பையன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கம் பேக் டு மலேசியா கான்டெக்ட், நம்ம கான்டெக்ட்ஸ்க்கே வருவோம். நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் இருக்க போதும் விசிட்டிங்கோ என்ன பண்ண போதும், ஸோ வீட்டு வெளியே வர போதும் நம்ம என்ன செய்வோம்? ஓகே பாயின்னு தானே சொல்லுவோம். யார் திருப்பி வரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, ஜஸ்ட் கிவிங். ஸோ நம்ம என்ன செய்வோம்? we will come out and say okay bye. நம்ம தமிழ்ங்களோட கான்டெக்ட் இன்னும் கொஞ்சம் ஷார்ட், இன்னும் கொஞ்சம் மாசம். வீட்டுக்கு என்ன சொல்லுவோம்? ஓகே நான் போயிட்டு வரேன், ஓகே பாய்ன்னு சொல்லுவோம். வீட்டு வெளியே வந்து என்ன செய்வோம்? அங்கே இன்னொரு 20 மினிட்ஸ் சொல்லிட்டு ஊர் கதைலாம் பேசிட்டு ஓகே பாய்ன்னு சொல்லிடுவோம். அப்புறம் காடி கிட்ட போனோன்னா அங்கே இன்னொரு 20 மினிட்ஸ் ஓகே பாய், இது இந்த கதை எல்லாம் சுற்றி எல்லாம் வீடு மங்கெல்லாம் கல்வியாச்சா இதெல்லாம் கல்வி இன்னும் ஒரு பேச்சு வரும். கடைசியாக காடிகளுக்கு போய் உட்காந்துருவோம். காடியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னொரு கதை, விண்டோ இறக்கி விட்டுட்டு அங்கே இன்னொரு பேச்சு ஓடும். இவன் வீடு இப்படி செஞ்சுருக்கான், அவன் வீடு அப்படி அங்கே ஒரு தேவையில்லாத ஒரு. பட் திஸ் இஸ் ஹவ் வி ஆர் டுடே. இது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி இயேசு செய்யலை. நான் ஏன் இதை கொண்டு வந்தேன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ எப்படி நடந்துச்சு. ஜீசஸ் இஸ் நாட் டிபார்ட்டிங் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் அப்படின்னு இல்லை. நேராக சொல்கிறத சொல்லிட்டு ஹி ஸ்ட்ரெயிட் வென்ட், ஹி லீவ்ஸ் இட். என்னன்னு டு தெம் சொல்கிறத நான் சொல்லிட்டேன், நவ் இட்ஸ் யோர் டர்ன். இதுக்கப்புறம் உங்களோட மிஷன். டோன்ட் ஜஸ்ட் அட்மையர், டூ த ஊழியம் விச் இஸ் கிவன் டு யூ. அதுதான் இங்கே சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் போதும் அவர் என்ன உண்மையிலே சொல்ல வர்றாருன்னா, டோன்ட் ஜஸ்ட் அட்மையர், என்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, பட் கோ இன் டு த வேர்ல்ட் அண்ட் டூ த மிஷன். நம்மளோட மிஷன் இன்னைக்கு கிறிஸ்துவங்களாக இருக்க போதும் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அழைப்பு என்னன்றால், ஒரு நல்ல கிறிஸ்துவனாக இருந்துட்டு இந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவ நற்செய்தி நீ போய் மற்றவங்களுக்கு சொல்லுன்னு சொல்லு. இதுதான் நம்மளோட மிஷன். நம் கடவுள் இயேசு நம்மளுக்கு கொடுத்தது. அதே தான் இந்த டிசைபிள்ஸ் அந்த சீஷர்கிட்ட சொல்கிறாரு. அதை சொன்னனால தான் இன்னைக்கு உலகம் பூரா
வேற வேற சர்ச்சஸ் இருக்கு. We have so many churches, so many denominations in the world because of this. Because இயேசு சொன்ன மாதிரியே அவங்க செஞ்சாங்க. ஓகே, ஸோ அது அவங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வரும். ஸோ பாயிண்ட் 3, இது வந்து யோவான் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 5வது வசனம், நம்ம சுவிசேஷ வசனம். ஓகே, இங்கே யோவான் ஒரு என்னத்தை சொல்ல வர்றாருன்னா, வாட் ஹி இஸ் ட்ரைங் டு சே, இது இயேசு பேசினது ஒரு விஷயம். ஸோ ஜீசஸ் இஸ் த ஒன் ஹூ சேஸ் திஸ். ஓகே, இதுதான் இந்த ஊழியத்துக்கு பின்னால அது மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா இங்கே தான் இருக்கு. ஓகே, இயேசு கடவுள்கிட்ட இப்போ ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீ இஸ் ப்ரேயிங் டு த ஃபாதர். அம்மா 2வது வசனம் பண்ணீங்க, 17வது வசனம் 2வது வசனம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்றாருன்னா, நித்திய ஜீவன் வாழ்க்கை இது வேணும்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்யணும், என்ன சொல்றாரு பேசிக்லி, அவங்க மகிமைப்படுத்தணும். ஆனால் இன்னொரு விஷயம் 4லேருந்து 5 படிங்க. ஓகே, ஸோ இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இன் ஆர்டர் டு ஹேவ் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் வாழ்க்கை, ஒன்று தான் செய்ய முடியும். 2 விஷயம்லாம். ஒன், யூ மஸ்ட் பிலீவ் இன் காட். இன்னொன்று, டு நோ காட் பர்சனலி. கடவுளை என்ன செய்யணும், ஒரு உறவு இருக்கணும். உறவு இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்மளுக்கு கடவுளை தெரியும்? How will we have eternal life? ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் லவ் பண்ண போகிறோம்னா, ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகிறோம்னா அந்த ஆள் நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பெண்ணை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாமலே போயிட்டு கல்யாணம் பண்ண முடியுமா? டிஃபிகல்ட். பட் ஹியர் இங்கே அழகாக சொல்லிட்டாரு, இன் ஆர்டர் உனக்கு இந்த நித்திய ஜீவன் வாழ்க்கை வேணும்னா யூ மஸ்ட் நோ காட் கிளியர்லி. கடவுள், யூ மஸ்ட் நோ காட் பர்சனலி. அந்த பர்சனல் உறவு இருக்கணும் கடவுள்கிட்ட. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், அந்த கிராம், இந்த கிராம் எல்லாம் இருக்குது, ஃபேஸ்புக் எல்லாம். ஓகே, ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம், நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம், நம்மளோட செலிப்ரிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமாவா இல்லையா? ஸோ எந்த ஊரில் இருக்காரோ நம்மளோட ஃபேவரட் ஆக்டர், ஆக்ட்ரஸஸ், நடிகர் இதெல்லாம் வி கேன் ஃபாலோ, அவங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும் போதும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க, என்ன போட்டிருக்காங்க, அது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆனால் இதனால வி ஆர் ஃபாலோயிங் தம், நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும். இது ஃபாலோனா அந்த பேஜில் அவங்களுக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பி எனக்கு ஒரு 50 வெள்ளி குடியா அப்படின்னு கேளுங்களேன், ரிப்ளை வருமா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். ஒன்றுமே வராது. ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஃபாலோயிங் தெம், நம்ம அவங்கள ஃபாலோ தான் பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு நம்மளை தெரியாது. வி ஆல்சோ டோன்ட் நோ தெம் பர்சனலி. ஆமாவா? இஃப் யூ டோன்ட் நோ தெம் பர்சனலி, நம்மளுக்கு அவங்கள பர்சனலாக தெரியாமல், ஒரு உறவு இல்லாமல், அப்புறம் எப்படி அவங்க தைரியமாக நம்ம தொழில் எடுத்து கொடுப்பாங்க? இப்படி தான் நம்ம வாழ்க்கையும் இன்னைக்கு as கிறிஸ்டியன்ஸ். நம்ம வந்து கிறிஸ்துவங்களாக தலைமுறையாக இருப்போம். கிறிஸ்டியன் ப்ராக்டிசஸ் செய்வோம், வாரம் சர்ச்சுக்கு வரோம், சர்மன் கேட்குறோம். நம்மளுக்கு என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம விசுவாசம் அந்த மாதிரி, நான் ஒரு கிறிஸ்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் டீப்பாக இன்னும் ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா, he is saying, உனக்கு நித்திய ஜீவன் வாழ்க்கை வேணும்னா நீ என்னோட உறவு வச்சுக்கணும். you must have a relationship with me. It is to know, it is knowing about who God is. கடவுள் யாருன்னு உனக்கு தெரியணும். அது தெரியணும்னா நீ உறவு வைக்கணும். you must have this relationship.
அது தெரியணும்னா கடவுள் எப்படிப்பட்டவர்னா அது இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒண்டி தான் முடியும். இட் இஸ் ஒன்லி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் that you can know who God is. ஏன்னா அவர் தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் நம்ம இங்கே உலகத்தில். He lived the life. ஸோ கடவுள் எப்படி இருக்காருன்னு தெரியணும்னா இயேசு கிறிஸ்து. You must know Jesus. If you want to know Jesus, if you know Jesus, then you will know God. அதுதான் இங்கே சொல்ல வர்றது. எனக்கு நித்திய ஜீவன் வாழ்க்கை வேணும் வேணும் வேணும்னு எல்லாமே நம்ம கேட்போம். ஆனால் உறவு இல்லாமல் you don't know God, you won't get anything. It's not just religion, it is relationship. உறவு தான் இன்னைக்கு மிக முக்கியம் கடவுளோட. Do you have this? இதுதான் கேள்வியே இன்னைக்கு. ஏன்னா இந்த சுவிசேஷம் மூலியமாக, இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் மூலியமாக நம்மளுக்கு we are not just informed. நம்மளுக்கு அது ஒண்டி இல்லை, தெரியப்படுத்துறதுல ஒண்டி இல்லை. அதே நேரத்தில் நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரு இந்த சுவிசேஷம் மூலியமாக. அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு இன்விடேஷனும் இருக்கு, அந்த உறவு கொண்டாடுறதுக்கு அழைப்பு. டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். இட் இஸ் நாட் ஒன் வே. இப்படி தான் 2 வழியிலையும் இருக்கு. அதுதான் இன்னைக்கு இயேசு சொல்றாரு. ஸோ தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். இன் ஆர்டர் டு ஹேவ் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் வாழ்க்கை வேணும்னா யூ ஹேவ் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் காட். யூ மஸ்ட் நோ காட். ஓகே, இன்னைக்கு 4வது பாயிண்ட், 6வது வசனம், 17வது யோவான் 17வது அதிகாரம் 6வதுலேருந்து 11வது வசனம். இங்க இயேசு என்ன ஜெபம் பண்றாருமா? ஓகே, அந்த ஒரு வசனம் சொல்றாரு, இந்த உலகத்தில் என்னன்னு சொல்றாரு, அவங்கள இந்த உலகத்திலேருந்து எடுக்காதீங்கன்னு. ஓகே, அவர் சொல்றாரு, ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு டேக் தெம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் பட் கீப் தெம். அதாவது ஓடிடுச்சு. ஹலோ அடே, முடிஞ்சிச்சா டைம் எனக்கு சர்மனுக்கு? ஓகே, ஸோ அவங்கள நீங்கள், that means us, நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க போதும் நம்ம என்ன செய்யணும், வாட் இஸ் அவர் பர்பஸ்? இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவங்களா நம்ம இருக்கோம்னா நம்மளோட இன்னைக்கு பர்பஸ் என்னன்னு அவர் சொல்ல வர்றாரு. திஸ் இஸ் சம்திங் நீ உண்மையிலே நம்ம கேட்கணும். இது என்னன்னா நம்மளோட இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்போம். என்னோட பர்பஸ் எனக்கு என்னன்னு தெரியலையா, யான் பிறந்த மகனே யான் பிறந்த, அது ஒரு பாட்டு இருக்குது தானே? ஆமாம், கரெக்ட். அப்போ நான் கரெக்டாக தான் ஓடுது. ஓகே, இந்த மாதிரி கேள்வி நம்ம கேட்போம். ஸோ இந்த பர்பஸ் என்னன்னா நம்மளோட அடையாளம், எதுக்காக நம்ம இங்கே இருக்கோம்னா இங்கே சொல்லுது. இங்கே ஓடிடுச்சா? ஓகே, சரி, இந்த வேர்ல்ட். ஓகே ஓகே ஸோ நாட் ரிமூவ்ட் பட் சென்ட். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கோமோ இன்னைக்கு, இட் இஸ் ஃபார் அ ரீசன். நம்ம ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் நம்மளை இங்கே வச்சிருக்காரு. நம்ம ப்ரே பண்ண போதெல்லாம் நம்ம என்ன கேட்குறோம்னா, கடவுள்கிட்ட எனக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து என்னை வெளிப்படுத்துங்க, என்னை வெளியே ஆக்கிருங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். we ask God to take us out in uncomfortable environments. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்மளை சுற்றி நடக்குதுன்னா அந்த கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம், ப்ளீஸ் டேக் திஸ் அவுட். ஆஸ்க் ஹிம் டு சேஞ்ச். இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்கள். அது தப்பு இல்லை, நான் தப்பு இல்லைன்னு சொல்லு. ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அது நான் என்ன சொல்ல வரேன்னு, உங்கள் வேலை செய்கிற இடத்த யோசிச்சு பாருங்கள். திங்க் ஆஃப் யுவர் ஒர்க் பிளேஸ். தேர் மே பி எ கலீக். உங்கள் வேலை செய்கிற நண்பனோ நண்பியோ என்ன செய்வாங்க, வரபோதெல்லாம் கம்ப்ளைண்ட், இவன் சரியில்லை அவன் சரியில்லை, இதே தான் ஒரு ஆள் சம்படி. ஓகே, இந்த மாதிரி நெக்ஸ்ட் பர்சன் பார்க்க போதெல்லாம் காசிப். உனக்கு தெரியுமா அவன் கழுத்தில் எவ்வளோ பேர் சங்கிலி போட்டிருக்கான், அவனுக்கு தெரியுமா அவன் காடி 4 டயர் இல்லை 5 டயர், இதெல்லாம் காசிப். ஓகே, இது ஒரு நண்பன். ஓகே, another friend. இன்னொரு ஆள் மண்டே வந்தாலும் இன்னும் செத்த நாள் மாதிரி வந்துடும். அப்படியே மண்டே இஸ் த வேர்ஸ்ட் டே ஆஃப் தியர் லைஃப். அப்படியே என்னடா அப்படி நடக்குது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு இன் ஆஃபீஸ் நிறையா இருக்குது போல. ரூத் சிரிக்கிற. ஓகே ஓகே, ஸோ திஸ் ஆர் ஹேப்பனிங். இதெல்லாம் உண்மை நடக்குது. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் இருக்க போதும் நம்மளுக்கு என்ன தோணும்னா, லார்ட் கடவுளே என்னை தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க, எனக்கு இந்த மாதிரி கூட்டமே வேணாம்.
ஆனால் அந்த அந்த நம்ம நோக்கி சொல்ல போதும் கடவுள் திடீர்னு ஆன்சர் பண்ணி நோன்னு சொன்னால் என்ன நினைப்பீங்க? நோ, ஐ பிளேஸ்ட் யூ ஹியர் ஃபார் அ ரீசன். நான் உன்னை இங்கே ஏன் வச்சுருக்கேனோ, ஏன் உன்னை இங்கே அனுப்பியிருக்கேன்னா உனக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன்னா அதுதான் உண்மை. யூ ஆர் இன் யோர் ஒர்க் பிளேஸ், நாட் இன் ஆக்சிடென்ட். நம்ம ஆக்சிடென்ட்னா அந்த இடத்துல நம்ம போல. நம்ம குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அது ஆக்சிடென்ட் இல்லை. We are not born in our family by accident. We are not in our neighborhood by accident. இங்கே நம்ம வீடு வாங்கியிருக்கோமோ அங்கே அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, நம்ம அங்கே போய் வாங்கினது. இட் இஸ் ஆல் காட்ஸ் மிஷன். இதெல்லாம் கடவுளோட ஊழியம், மிஷன் ஃபார் யூ. யூ ஆர் கால்ட் டு பி விட்னஸ். நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவங்களாக இருக்கும் போது நம்ம ஒரு அடையாளமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. டு ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் இன் ஆர்டினரி மெஸ்ஸி எவ்ரிடே டைம்ஸ் ஆஃப் அவர் லைஃப். என்ன சூழ்நிலை, என்ன நார்மலாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு அடையாளமாக இருக்கணும். அதுக்காக தான் wherever we are today, we are placed for a reason. இது எனக்கே ஒரு ரொம்ப வருஷமாக சென்று தான் எனக்கே புரிஞ்சிச்சு. நான் இங்கே வந்தோடனே, சென்ட் மார்க்ஸ் வந்தோடனே ஏன்டா இங்கே வந்தேன் அப்படின்னு இருந்துச்சு. இந்த வருஷத்தோட 3 வருஷமாக இங்கே பாதிரியாராக இருக்கேன். 2வது வருஷம் வந்தோடனே நான் ஏன்டா மறுபடியும் இங்கே இருக்கேன், கடவுளே ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் மீ அவுட், என்னை மறுபடியும் சுகாமாட்கே அனுப்பிடுங்க. நான் சந்தோஷமாக இருந்தாங்க, வேலையே இல்லை, சண்டே ஒண்டி சர்வீஸ் எடுத்துகிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்குறது. மற்ற நாள் என்ன நடக்குதோ நோபடி கேஸ். அந்த மாதிரி இருந்த ஒரு வாழ்க்கையை இங்கே தூக்கி போட்டோன்னா 5 சர்ச்சை கொடுத்துட்டு இப்போ அதே கேள்வி தான் கேட்டேன் நான், ஏன் பிறந்த மகனே. பட் அந்த 2 வருஷம் தாண்டினோடனே now I know why am I. Will take time. ஸோ இன்னைக்கு for my advice, என்னோட வாழ்க்கை மூலியம் ஒரு டெஸ்டிமனி என்னன்னா, wherever you are, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ be there. Don't complain. Yes, கஷ்டம் வரும், you can talk. பட் நீங்கள் உங்கள் மிஷன், உங்களோட மிஷனை மறந்துடுங்க. why are you placed where you are? அடையாளம் you're a Christian. உங்களை சுற்றி என்ன நடக்குதோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இருக்கணும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இயேசு இது மூலியமாக சொல்கிறார், நீ கடவுளே இஸ் டெல்லிங் காட், இவங்க என்னோட சீஷர்கள், இவங்களை எடுத்துறாதீங்க, அவங்க வச்சிருட்டு அவங்கள எங்கேயே இருந்து வச்சு அவங்க ஒரு அடையாளமாக எனக்காக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் கேட்கலாம், why am I still alive? You are alive because God has something in your life to do, something for you. You are not a waste. Now wasteலாம் இல்லை, no. You are God's grace, கடவுளோட கிருபை. Wherever you are to portray Christ. எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலை, எந்த வேலையிலும் நீங்கள் கடவுளை அவருக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும். That is your life is a mission field. நம்ம வாழ்க்கை ஒரு ஊழியமாக இருக்குது, மிஷனாக இருக்குது. ஸோ ஃபைனல் சேலஞ்ச், கடைசியாக நான் மறுபடியும் இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணணும், அங்கேயே நான் திருப்பி வரேன். நம்ம எல்லாமே கடவுள், நம்ம எல்லாமே ஒரு வெயிட்டிங், வி ஆர் பீப்புள் ஹூ வெயிட், காக்கிற வெயிட்டிங். ஓகே, வி ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் திங்ஸ் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் இன்னும் நம்ம சில நேரத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ பிரேக் த்ரூ. மாறுமா ஒரு விஷயங்கள், நம்ம விஷயம் இன்னைக்கு மாறுமா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விஷயம் மாறுமா, எனக்கு ஒரு மாற்றம் வருமா, எனக்கு எல்லாமே ஒரு ஆன்சர் வருமா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு இயேசு நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மதுவா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹி மூவ்ஸ் நம்மளை இந்த காக்குறதுலேருந்து எடுத்துட்டு நீ போய் மற்றவங்களுக்கு ஒரு அடையாளமாக இருன்னு சொல்ல வர்றாரு. இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங், கோ அண்ட் பி அ விட்னஸ் ஃபார் அதர்ஸ். கடவுள்கிட்ட எப்பன்னு கேட்கறத விட்டுவிட்டு, நான் இங்கே இருக்கேன் கடவுளே என்னை பயன்படுத்துங்க,
அதை சொல்லுங்கள். தட் இஸ் வாட் காட் இஸ் டெல்லிங் அஸ். ஸோ இதுதான் என்னோட 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் சர்மன் கன்க்ளூஷன். இது நான் செய்யலை, இது ChatGPT தான் செஞ்சிச்சு. நான் இந்த 5 இது போட்டுட்டு என்னோட பாயிண்ட்ஸ் போட்டுட்டு என் கன்க்ளூஷனு எனக்கு ஒரு கிமி பிக்சர். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் படம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ChatGPT சொன்னிச்சு. ஸோ 5 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் wherever we are today we are to be witness. ஏன்னா நம்ம அனுப்பப்பட்டவங்க. we are God has sent us today into the world, not to be in the world but to be a witness in him. ஜெபம் பண்ணுங்க. நேசிக்கிற ஆண்டவரே, உன் வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். உன் வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, உன் வார்த்தை சத்தியம் உள்ள வார்த்தை. சில நேரத்தில் நாங்களே மறந்துடுறோம். ஆனாலும் அப்பா, உன் வார்த்தை மூலிமா இன்னைக்கு எங்களுக்கு இந்த ரிமைண்டர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். We thank you Lord. இப்பொழுதும் நம்ம மறுபடியும் இந்த உலகத்துக்கு சென்று போதும் இந்த வார்த்தை மறுபடியும் நம்ம ஆரம்பிக்க போதும் அப்பா. உன் வார்த்தை மூலியமாக, இன்னைக்கு கேட்ட வார்த்தை மூலியமாக நாங்கள் உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், ஒரு விட்னஸாக இருக்கணும்னு ஜெபிக்கிறோம் அப்பா. Wherever we are, we just want to be a witness for you because you have called us to be a witness for you. And this is our mission. இதெல்லாம் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமீன். எழுந்து நின்று நம்ம நேசைய விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். இப்போ ஸ்லைட்ஸ் மாற்றலாமா? மாற்றி வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் பட்டவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகுக்கு உண்டாகும் முன்னே நமது பிதாவினாலே ஜெபிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவில் மேதியானவர், உண்டாக்கப்படாமல் ஜெபிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாக்கும் பரமடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையிலே இருந்து ஆட்பட்டு அடக்கப்பட்டார். தேவ வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசில் வீற்றிருக்கிறார். உயிரோடையும் மரித்தோரையும் நியாயத்திக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவினும் குமாரனும் என்று புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தொழுது சோசிக்கப்படுகிறோமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக ஒருத்தருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையில் என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்டு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுந்தோர் மறுமைக்குற ஜீவனும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையோர் எல்லோரும் அமருங்கள். சில அறிவிப்புகள். இந்த வாரம் சனிக்கிழமை நம்மளோட சபையில் சேர்ந்த அம்மா ஜலஜா ஆண்டி அவங்களோட மெமோரியல் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் நடக்குது. ஆராதனை 6 மணிக்கு. அதுக்கு பிறகு நம்ம ஹாலில் சாப்பாடு ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் கலந்துக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். இரண்டாவது கோல்டன் சர்க்கிள் 39 டைசஸ் கோல்டன் சர்க்கிளோட ஏஜிஎம் அது 31ஆம் தேதி 7வது மாதம் இருந்து 2ஆம் தேதி வரைக்கும். அது 7வது மாதமோட நான் அறிவிப்பு சொல்கிறேன். கட்டணம் ஷேரிங்காக இருந்தால் 400, சிங்கிளாக இருந்தால் 570. அப்படி கோல்டன் சர்க்கிள் பற்றி இன்னும் தெரியணுன்னா நம்ம அம்மா விஜயம்மாட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மூன்றாவது இந்த புல்லட்டினை பாருங்கள். அந்த டேட் கொடுத்துருக்காங்க. 13ஆம் தேதி 6வது மாதம், 27ஆம் தேதி 6வது மாதம், 11ஆம் தேதி 7வது மாதம், 25ஆம் தேதி 7வது மாதம். காலை 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு ஆள் கட்டணம் 50. அது என்னன்னா இன்வால்வ். அப்படின்னா ஆண்டவரை பற்றி நம்ம எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. அப்படி யார் ரொம்ப
தான். அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஜெப நேரத்துக்கு கடந்து செல்லுங்கள். நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆராதனையும் நீர் கொடுத்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். நாம் திருச்சபைக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெபிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாக்களினவரே, நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகம் எங்கும் உள்ள திருச்சபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் திருமண்டலங்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோட டயசிஸ் பிஷப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் சபையில் சென்ட் மார்க் திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் போதகர் ரெவரன் ஏவியன், ரெவரன் வின்சன் அப்பாடுரை, ரெவரன் தீமோத்தி அவர்களையும் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். அது மட்டும் ராஜா கர்த்தாவே, ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு பிசிசி மெம்பர்களும் ஒவ்வொரு லே லீடர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் தேவனே. உமது நாமத்தை அறிக்கையிடுகிற நாங்கள் யாவரும் உமது சத்தியத்தில் ஐக்கியப்படவும், உமது அன்பில் ஒன்றாய் வளரவும், உமது மகிமைக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் ஊழியம் முன்னேற உழைக்கவும் உமது திருச்சபையை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகமெங்குள்ள தேசங்களுக்காகவும் எங்கள் தேசத்துக்காகவும் பற்பல நிலைமைகள் அழைக்கப்பட்ட யாவருக்கும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நன்றி தேவனே, நன்றி செலுத்தும் ராஜா. கர்த்தாவே, குறிப்பாக இந்த மலேசியா தேசத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. கர்த்தாவே, 3 இன மக்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. கர்த்தாவே, அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே அவர்கள் செய்ய நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அதிகாரம் வகிப்போர் யாவருக்கும், சிறப்பாக எங்கள் யங் டிபர்த்துவான் ஆகும் அவர்களுக்கும் உமது ஞானத்தை அருளும். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் பொதுவான நன்மைகளை தேடவும் இத்தேசத்தையும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானமும் வழிநடத்தி அருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி எங்கள் சமுதாயத்துக்காகவும் ஊராருக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சிறப்பாக நன்றி செலுத்தும் ராஜா. இந்த வாரத்தில் திருமணம் நாள், பிறந்த நாள், அது மட்டும் ராஜா கர்த்தாவே, இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவரை ஒருவர் சேவிக்கவும், அவர் எங்களில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறவும், எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்கும் கிறிஸ்துவில் எங்கள் அயலாருக்கும் உமது கிருபை அருளி செய்யும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி வியாதிஸ்தர்களுக்காகவும் துன்பப்படுகளுக்காகவும் தங்களுடைய அருமையாகளை எழுந்தவர்களுக்காகவும் வருந்தவர்களுக்காகவும் நம்பிக்கையற்றவர்களுக்காகவும் நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சேவை செய்வர்களுக்காகவும் அவர்களுடைய துன்பங்களை துடைக்கிறதுக்கும் நாங்களும் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி சரீரத்திலும் மனதிலும் ஆத்மாவிலும் துன்பப்படுகிற யாவரையும் ஆற்றி தேற்றி சுகப்படுத்தும். அவர்களுடைய கஷ்டங்களையும் திடமனத்தையும் நம்பிக்கையின் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அவருக்கே அருளி செய்தருளும். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நம் சபையில் சேர்ந்த சகோதரி குளோரி சரஸ், மேடம் ரூட் டேனியல், அப்பா பாலச்சந்திரம், சகோதரி மீனா, அம்மா கிரேஸ், அம்மா சுமித்ரா, அப்பா கோபிச்சான், சகோதரர் கிறிஸ்துபர் ஜார்ஜ், அது மட்டும் கர்த்தாவே நம் டைசிஸ் சேர்ந்த பிஷப் ஸ்டீபன் அப்ராவ் அவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம்.
தேவனே, நீர் அவர்களை சுகப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தினால் கர்த்தாவே நீர் அவர்களை சுகப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி மறுமை கொண்ட ஆத்துமாக்களுக்காக சிறப்பாக நன்றி செலுத்தும் ராஜா. இந்த வாரத்தில் அம்மா ஜலஜா அவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. பரலோகத்தில் இருந்தாலும் தேவனே, நீர் அவர்களோடு இருந்து அவர் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தும். அவர்களில் உமது சித்தம் நிறைவேறத்தக்க எல்லா மனிதர்களையும் உமது கைவிடாத அன்புக்கு ஒப்படைக்கிறோம். தங்கள் காலங்களில் உமக்கு உத்தம சாட்சியாக ஜீவித்து உமது பரிசுத்த வான்களுக்காக நாங்கள் களி கூர்ந்து அவர்களோடும் நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செய்தல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டார்களும். ஆமீன். தொடர்ந்து ஜெயிப்போம். உலக அமைதிக்காக ஜெயிப்போம். யுஎஸ் ஈரான் சண்டை, இஸ்ரேல் சண்டை, லெபனான், ஆப்பிரிக்காவில் சில தேசங்கள், உலக சமாதானம் தொடரும் பிதாவே. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும், பரலோகத்தில் பரிந்து பேசவும், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் கடவுள் தமது ஒரே பேரான குமரனாக இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு எல்லோரும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்ற உறுதியுடன், மனஸ்தாபத்தோடும் வாழ்வோம் என்ற உறுதியுடன் விசுவாசத்தோடு நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை செய்து சொல்வோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. சபையார் எந்திரிக்கவும். நாம் கிறிஸ்தின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்றை கற்றுக்கதையும் பின்பற்றுவோம். ஆண்டவர் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாம் முன்னால் உண்டானது இந்த கருத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உங்களுடைய ஒரே குமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மூலம் உமக்கு நாங்கள் இக்காலத்திலும் எவ்விடத்திலும் சோசனைகளும் துதிகளும் ஏறெடுப்பது தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவர் மூலமாய் நீர் சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி மனிதராய் உமது செயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாய் எங்களை நீர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவரை அருளினீர். நீ மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசுத்துக்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனை அளிக்கும் உமது பரிசுத்த ஆவி எங்கள் மேல் அனுப்பி எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்கள் மாபெரும் மகிமை உள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து சொல்வோம். வல்லமையும் சபையார் அமரும். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களை துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சரசமாக இந்த ஈவுகளை உமது பரிசுத்த ஆவியின் வல்லமினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமுமாய் அருள் புரிந்தீர். அவர் தம் காட்டி கொடுக்கப்பட்ட ஆண்டு ராத்திரி அப்பத்தை எடுத்து உமக்கு சோத்திரம் செலுத்தி அதை பித்து தமது சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி அவர்கள் ராபகிர பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து உமக்கு சோத்திரம் செலுத்தி, இதில் பாலம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். சேர்ந்து சொல்வோம். கிறிஸ்து மரித்தார், ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுந்தை மகிமையான பரமத்திலிருந்து பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசமாக அவருடைய பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சேர்ந்து சொல்வோம். அவர் மூலமும் அவரோடும் அவரிலும் பரலோகத்தில் உம்முன் நிற்கிற யாவரும் சர்வல்லமை உள்ள பிதாவே, என்றும் துதிப்பாடலே உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஆமீன். நமது இரட்சகர் கற்பித்தபடி நாம் கூறுவது, பரமண்டலத்திலே இருக்க எங்கள் பிதாவே, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற ஆட்டுக்குட்டியை சமாதானத்தை தாரும். விசுவாசத்தோடு கிட்ட சேருங்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வாயாக.
உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து உன் இருதயத்தில் அவரை உனக்கு ஆகாரம் உட்கொள்வாயாக. 34 ஜெபம் சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எல்லோரையும் தேவ பந்திக்கு அழைக்கிறோம். All are invited to the Lord's table.
சோச ஜெபம் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது குமாரனாகி இயேசு கிறிஸ்து சரீரத்தாலும் இரத்தத்தினாலும் எங்களின் நிப்போஷத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாக உமக்கு ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். ஒரு துதியும் மகிமையும் உண்டாகத்தக்க நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கும் ஒரு பரிசு ஆவி வல்லமையினால் எங்களை அனுப்புவோம். ஆசீர்வாதம் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனை அவருடைய குமாரனாக நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்து இருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையினையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி வல்லமை புரிந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமீன். சமாதானத்தை போய் ஆண்டவர் செய்யுங்கள். இறுதி பாடலை பாடுவோம். பிறந்தநாள் பிரேயர்ஸ் வேணும்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம லேரியில் ஈவஜோதியோட அண்ணன் ஜேக்கப் இறந்து 40 நாள் ப்ரேயர்ஸ் நம்ம ப்ரேயர்ஸில் அவரை மனசில் வச்சுக்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்குள்ள பிதாவே, ஜேக்கப் வாழ்க்கைக்காக நன்றி சொல்வோம். அவர் மறைந்து 40 நாளாகி குடும்பத்துக்கு சமாதானம் தந்து உம்முடைய பிரசன்னம் இருக்கணும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இறுதி பாடலை பாடுவோமாக.